இங்கே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு காக்கா பறந்துக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி கிடைக்கல, ஒரு கோலை இருந்தது, கல்லை தூக்கி காக்கா போட்டுச்சு, தண்ணி மேலே வந்துச்சுன்ற கதை இருக்குல்ல, எவ்வளோ வருஷம் பழசுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு காலங்காலமாக இருக்கும் இல்லையா? இல்லைங்களா? எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ராமகிருஷ்ணன் சொல்லாரு, கிரேக்கத்தில் அந்த கதை இருந்தது. ஓகே, உலகம் முழுக்க இருந்த கதை, ஒரு பொதுவான கதை மாதிரி, பொதுவான கதை இல்லைங்களா? அப்போ கதைகளுக்குன்னு சில வலு இருக்குது. என்னென்னா மக்கள் வந்து அந்த கதைகளை படிக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள அது கூட அவங்க வந்து அசோசியேட் பண்ணிப்பாங்க, நம்ம தொடர்புடைய ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கதை வந்து அவங்களோட பின்னி பிணைஞ்சதாக மாறிடும். இப்போ ராமன்கிற கதாபாத்திரத்தை சரியாக எடுத்துக்கிட்டவங்களை வந்து வால்மீகி அங்கே இருக்கிறவங்க பாராட்டுவாங்க. ராவணன்கிற 2 கதாபாத்திரங்களை சரியாக எடுத்து கொண்டு போய் சேர்த்து கம்பரை இங்கே இருக்கிறவங்க திட்டுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுடைய அறிவு புரிதல், வரலாற்று புரிதல், இந்த ராமாயணம் அப்படிங்கிறத ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் இங்கே வந்து கற்பிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நம்மளால எதையுமே ஒதுக்க முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணுக்கு சில கதைகள், ரொம்ப பழமையான கதைகள் இருக்குன்னா இந்த கதைகள் வந்து ரொம்ப வலுவானவை. இப்போ ஒரு கதை இருக்குன்னா அதை போகிற